வெண்ணிலா, அத்தை, ஒரே நாள்ல செலிபிரிட்டி ஆயிட்ட. என்ன சொல்றீங்க அத்தை? நம்ம சோஷியல் மீடியா பக்கத்துல உன்னோட போட்டோவை நிறைய பேர் பார்த்திருக்கிறதா லக்ஸ் சொன்னான். நான் அழகா இருக்கேனான்னு கேட்டல, அதுக்கு பதில் இப்ப கிடைச்சிருச்சா? ஆ, சரி, வருண் உன் போஸ்ட பார்த்தானா? என்ன சொன்னான்? அவர் அதை பார்த்த மாதிரி தெரியல அத்தை. பார்க்காம எங்க போயிட போறான்? சீக்கிரமே பார்த்துட்டு உன்கிட்ட வந்து நீதான் மாடலா வரணும்னு கூப்பிடுவான். நீ கவலைப்படாத. சொல்ல முடியாது. அவன் ஏற்கனவே போட்டோவெல்லாம் பார்த்துட்டு புடிச்சு போய் எப்படி கௌரவத்தை விட்டுட்டு வந்து உன்கிட்ட எனக்கு மாடலா வான்னு கேக்குறதுன்னு தெரியாம கூட இருக்கலாம். வெண்ணிலா, நான் இவ்ளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீ ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே, என்னாச்சு? அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. என்ன வெண்ணிலா, ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குற? நான் கேட்டேன்னு எனக்காக தான் போட்டோ ஷூட் பண்ணீங்க. நம்ம டெக்ஸ்டைல் பேஜ்ல போட்டோ போட்டு இவ்ளோ வைரலா போக வச்சிங்க. ஆனா இப்போ எனக்கு மாடலா பண்ணணும்னு தோணல அத்தை. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அத்தை. வருண் வேற யாரையாவது மாடலா வச்சு பிசினஸ் பண்ணிக்கட்டும். ஏன் வெண்ணிலா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? போட்டோ பார்த்துட்டு வருண் ஏதாவது சொன்னானா? ஐயோ, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல அத்தை. அப்புறம் ஏன் வேண்டாங்கிற? நான் இதுக்கு சரியான ஆள் இல்ல அத்தை. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. வெண்ணிலா, மாமா எங்கக்கா? அவருக்கு கொஞ்சம் தலைவலி, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, வெளியில போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருக்குன்னாரு. சரிங்கக்கா. ஆமாம், யார் இன்னைக்கு சமையல் பண்ணது? எப்பவும் போல வெண்ணிலா தான். சாப்பாடு நல்லா இருக்கு வெண்ணிலா. உன் கை பக்குவத்துக்கு நீ மட்டும் ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு வை, எங்கேயோ போயிடுவ. கரெக்டா சொன்னீங்க சித்தி. நானும் எவ்வளவு பெரிய ஹோட்டல் எல்லாமே சாப்பிட்டிருக்கேன், ஆனா இந்த டேஸ்ட்ல சாப்பிட்டதே இல்ல. என்ன வெண்ணிலா, ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹோட்டலா? நானா? நமக்கெல்லாம் அது செட் ஆகாது அண்ணி. ஆமா ஆமா, அண்ணி இப்ப சோஷியல் மீடியா பிரபலம் ஆயிட்டாங்க. இனி அவங்க ரேஞ்சே வேற. அப்புறம் என்ன, வெண்ணிலா ஹோட்டல் விளம்பரமே தேவையில்லை. எல்லாரும் வெண்ணிலா கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஹோட்டலை தேடி வருவாங்க. ஏன்கா தேவையில்லாம நீங்க சொல்றத வெண்ணிலா சீரியஸா எடுத்துக்க போறா? ஏன் வருண், வெண்ணிலா பிசினஸ் பண்ண மாட்டான்னு நீ நினைக்கிறியா? இல்லம்மா, இவ எப்படி அதெல்லாம்? ஒரு பொண்ணு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறீங்க. ஏன் பொண்ணுங்க சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லம்மா, பிசினஸ் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா அதுல சக்சஸ் பண்றது கஷ்டம். அது பண்ணாதானே தெரியும். நான் பிசினஸ்க்கு வந்தப்போ கூட இது ஆம்பளைங்க செய்யற தொழிலு, இத ஒரு பொண்ணால எப்படி செய்ய முடியும்னு சொன்னாங்க. குடும்பத்து பொண்ணுக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் சக்சஸ் பண்ணலையா? அது மட்டுமா, உங்க அப்பா கிட்டயே வந்து சிலர் பொண்டாட்டிய வேலை செய்ய விட்டுட்டு ஆம்பளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கான்னு கேலி பண்ணாங்க. என்னால எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா மத்தவங்கள விட உங்க அப்பா என்னை நம்பினாரு. என்னால சாதிக்க முடியும்னு தைரியம் கொடுத்தாரு. அதனாலதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது. அக்கா, நீ ஏன் பண்ற? நான் பாத்துக்கிறேன் விடு.
பரவாயில்லடி, நம்ம வீட்டு வேலைய நான் செய்யாம வேற யார் செய்வா? வான்மதி, அத்தை, அண்ணாமலை பேசினதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சுது? அவங்க என்னென்னமோ பேசினாங்க, இவங்க எதை கேக்குறாங்க? ஒரு பொண்ணு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு முதல்ல இன்னொரு பொண்ணு தான் என்கரேஜ் பண்ணணும்னு அண்ணாமலை சொன்னதை மறந்துட்டியா? ஆமா அத்தை, சொன்னாங்க. அதனால வெண்ணிலா ஒரு விஷயம் செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணும். உனக்கு அது பிடிச்சிருக்கா? அப்ப நீ அதை தாராளமா பண்ணு. யாரு என்ன சொல்றாங்கலாம் பார்க்காத. சாரி வெண்ணிலா, உன் முயற்சிக்கு நானே தடையா இருந்திருக்கேன். இனிமே நீ என்ன வேணா பண்ணு. இந்த மொத்த குடும்பமும் உனக்கு துணையா இருக்கும். தேங்க்ஸ் அத்தை. நீ டைனிங் ஹால்ல பேசினது மத்தவங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஐயோ அக்கா, அத நான் உங்களை குத்தி காட்டணும்னு பேசல, பொதுவாதான் சொன்னேன். எனக்கு தெரியும் அண்ணாமலை. ஆனா அப்பதான் நான் பண்ண தப்ப உணர்ந்தேன். நீ சொன்னதுதான் சரி. பொண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அதுக்கு முதல்ல நாம தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா வெண்ணிலா புதுசா ஒரு விஷயத்த செய்ய நானே தடையா இருக்க பார்த்தேன். இப்ப நான் அதை திருத்திக்கிட்டேன். இனிமே அவ மனசுக்கு பிடிச்சத அவ பண்ணட்டும். நாம எல்லாரும் அவளுக்கு துணையா இருப்போம். அக்கா, நான் உங்களை எதுவும் கஷ்டப்படுத்தலையே. சச்சா, நீ ஒன்னு யோசிச்சிருக்க. ஆனா நான் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அண்ணாமலை. ஐயோ அக்கா, இதெல்லாம் நானே உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அண்ணாமலை, நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க தம்பி. அண்ணே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தம்பி. நாங்க எப்பவும் இப்படியே தான் இருப்போம். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. இருங்கக்கா, இத வந்துடுறேன்.